வீடியோ உங்களுடைய எஜுகேஷன் பர்பஸ்க்காக மட்டும்தான். இன்வெஸ்ட்மெண்ட் அட்வைஸ் ஆகவோ ரெக்கமெண்டேஷனாவோ எடுத்துக்க வேண்டாம். உங்களுடைய ஓன் ரிசர்ச் மூலமா மட்டுமே நீங்க என்ன பண்ணணும், உங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட் டெசிஷன்ஸை எடுக்கணும். சரிங்களா? மக்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு பைசா மாஸ்டர் தமிழ்ல நம்ம பார்க்க போற டாபிக்ஸ் என்னன்னா, இன்னைக்கு கோல்டு பிரைஸ், அதுக்கப்புறம் இந்த டாலரோட ருப்பி வேல்யூ, அதுக்கடுத்து க்ரூட் ஆயில் இப்போ எவ்வளோ அவைலபிலிட்டி இருக்குது. இன்றைக்கி மார்க்கெட் ஓப்பன் ஆகும்போதே பார்த்தீங்கன்னா 300 பாயிண்ட் நெகட்டிவ்ல ஓப்பன் ஆயிருக்கு. லாஸ்ட்டாக நம்ம பார்க்கும்போது $4600 இருந்தது பெர் அவுன்ஸ். 4600லேருந்து இப்போ $4537 குறைஞ்சிருச்சு கோல்டு இன்டர்நேஷ்னல் லெவலில். ஸோ அதே நேரத்தில் உங்களுக்கு ருப்பி வேல்யூ பார்த்தீங்கன்னாக்கா கிட்டத்தட்ட $96.25 இன்னைக்கு இருக்குது. $95 பார்த்தோம், $95 இப்போ திருப்பி 96 ஆச்சு. அப்போது என்ன நடந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா, போன 10 நாளில் நம்ம 22 கேரட் கோல்டு ஐஎன்ஆர் வேல்யூவில் $14,150 அங்கிறது ரொம்ப நாளைக்கு இருந்தது. 150, 100, 180 அப்புறம் 300 வரைக்கும் போச்சு. அப்புறம் திருப்பி பார்த்தீங்கன்னா 15,500 போச்சு இல்லையா 13ஆம் தேதி. இப்போ திருப்பி மார்க்கெட் வந்து 14,700 லாஸ்ட் 3-4 டேஸாக நிற்குது. சில்வர் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 13ஆம் தேதி 330 வரைக்கும் போய் திருப்பி 300 ஆகி அப்படியே ஆசிலேட் ஆகிட்டே இருக்கு. நேற்றுக்கு பார்க்கும்போது $290 இருந்தது, இன்னைக்கு $300 இருக்கு பர் கிராம். இந்த சூழ்நிலையில இப்போ 300 பாயிண்ட் மார்க்கெட் கீழே விழுந்ததுக்கு என்னதான் பிரச்சனைன்னு போய் பார்த்தோம்னா, ஞாயிற்றுக்கிழமை இல்லை ஈரான்ல இருந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா, ஒரு ட்ரோனு உங்களுக்கு யுஏஇ மேலே விழுந்திருக்கு. அணுமின் நிலையம் இருக்கு இல்லையா, அதில் நியூக்ளியர் பவர் பிளான்ட் மேலே விழலை, பக்கத்தில் அது ஜென்ரேட்டர் மேலே விழுந்திருக்கு. கேஷுவாலிட்டி எதுவும் கிடையாது. இருந்தாலும் இன்னும் ஈரான் வந்து நம்ம சீஸ்ஃபயர் நோக்கி போகலான்னு எல்லாரும் முயற்சி பண்ணுறோம். பட் இவங்க ஸ்டில் என்ன பண்ணுறாங்கனாக்கா, பிரச்சனையை பெருசாக வளர்த்துட்டு போகிறதுக்கு உண்டான வேலைகளை செஞ்சுட்டு இருக்காங்க. இத்தனைக்கு 3 ட்ரோன் வந்ததாகவும் 2 ட்ரோன் வந்து இன்டர்செப்ட் பண்ணியிருக்காங்க. ஒன்று மட்டும் பார்த்தீங்கன்னா நியூக்ளியர் பவர் பிளான்ட் பக்கத்தில் விழுந்ததா தகவல் வந்திருக்கு. அதுல இருந்து தான் என்ன ஆச்சுன்னா மார்க்கெட் இன்னும் நெகட்டிவ் நோக்கி நகருது. அது மட்டும் தான் காரணமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, க்ரூட் ஆயில் பிரைஸ் இந்த காரணத்தின் அடிப்படையில் திருப்பி $111 போயிடுச்சு. நம்ம ஏற்கனவே பேசணும் $107 பேசியிருந்தோம். இப்போ $111 போயாச்சு. அப்போ என்ன ஆகும், ஆட்டோமேட்டிக்காக மொத்த செக்டரும் அஃபெக்ட் ஆக தான் செய்யும். ஆட்டோமொபைல்லேருந்து ஆரம்பித்து என்னென்னலாம் இருக்குது எல்லாமே நெகட்டிவ் நோக்கி நகருது. இப்போ உங்களுக்கு இந்துஸ்தான் ஏரோநாட்டிக்கல் லிமிடெட் பார்த்தீங்கன்னா லாஸ்ட் 3 டேஸாக 11% ஸ்லெட்ஜ். 11% ஸ்லெட்ஜ் கிடையாது, அது ஓவர் பை ஆச்சு, அதிகமாச்சு. அதுக்கப்புறம் திருப்பி அது இப்போ ரீகரெக்ஷன் ஸ்டேஜில் இருக்குது, அவ்வளோதான். ஆனால் இத்தனைக்கும் பாருங்கள், உங்களுக்கு மார்க்கெட்டில் அவங்க Q1Q ரிசல்ட் வந்திருக்கு, குவார்டர்லி ரிசல்ட் வந்திருக்கு, அதுவுமே பாசிட்டிவாக இருக்குது. 5.5% வந்து எக்ஸஸாக இருக்குது. இருந்தாலும் இப்போ ஏன் குறையுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு கரெக்ஷன் மோடு தான். நாட் எக்ஸாக்ட்லி கம்பெனிக்குள்ளே ஃபண்டமெண்டல்ஸில் ஏதாவது இஷ்யூ இருக்குமோ அப்படின்னா அந்த மாதிரிலாம் எதுவுமே இல்லை. ஆனால் உங்களுக்கு நான் லாஸ்ட் 1 வீக் மார்க்கெட் வைக்கிறேன், விழுறதும் எந்திரிக்கிறதும் விழுறதுமாவே இருக்குது. ஸோ அதனால் இப்போ இப்போல்லாம் வந்து மார்க்கெட் வந்து இந்த மாதிரி மார்க்கெட் பாட்டம் லைன் டச் பண்ணுதோ அப்போல்லாம் நீங்கள் என்ன பண்ணணும், இன்வெஸ்ட்மெண்ட்ஸை கன்சிடர் பண்ணிவிட்டு போயிட்டே இருக்க வேண்டியது தான். ஸோ இன்றைக்கி உங்களுக்கு மார்க்கெட் ஸ்லெட்ஜாக இருந்தால் கூட பாசிட்டிவாக இருக்கக்கூடியது யாருன்னு பார்த்தீங்கன்னா, டெக் மஹிந்திரா பாசிட்டிவாக இருக்குது, அது சோலார் இண்டஸ்ட்ரீஸு, பாரதி ஏர்டெல், இந்த மாதிரியான கம்பெனிலாம் வந்து உங்களுக்கு பாசிட்டிவாகவும் இருக்குது. நெகட்டிவிட்டி அதிகமாக இருக்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு பவர் கிரிட் கார்பரேஷன், டாடா ஸ்டீல்ஸ், ஆர்இசி, அப்புறம் அதானி கிரீன் எனர்ஜி, இதெல்லாம் வந்து நெகட்டிவ் ஸ்டில். அதாவது லாஸ் தான் எல்லாமே, பட் இது வந்து கொஞ்சம் அதிகமான லாஸாக இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதெல்லாம் இருக்குது. இன்றைக்கி மார்க்கெட்டை கவனிச்சிங்கன்னா உங்களுக்கு எஃப்ஐஎஸோட செல் ஆஃப் அதிகமாகிட்டு இருக்குது. காரணம் என்ன, ருப்பி வேல்யூ வந்து குறைஞ்சிட்டே போகுது. அப்போ ருப்பி வேல்யூ குறைஞ்சிட்டே போகுது அப்படின்னும்பொழுது நிறைய எஃப்ஐஎஸ் என்ன யோசிக்கிறாங்கன்னா, கவலைக்குரிய சூழ்நிலையில் வெளியே போயிடலாம் அப்படின்னு நினைக்கிறாங்க. இந்தியன் கவர்மெண்ட்டும் பார்த்தீங்கன்னா பண்ணுற வேலைகள் எல்லாம் பார்த்தா எஃப்ஐஎஸ் எவ்வளோ தூரம் வெளியே போனாலும் பரவாயில்ல போட்டோங்கிற அந்த ஒரு மனநிலையில் இருக்காங்களோ அப்படின்னு தோணுது. ஏன்னா தொடர்ந்து ருப்பி வேல்யூ குறைஞ்சா அவங்க என்ன பண்ணுவாங்க, எக்ஸிட் கொடுத்துட்டே தான் இருப்பாங்க. இந்த மே மாதத்தில் எஃப்ஐஎஸ் அதிகமாக வெளியே போனதை காட்டிலும் நம்ம வந்து டிஏஎஸ் அதிகமாக வாங்கினது வந்து அதிகமாக இருக்கும். 22,000 கோடி வெளியே போயிருக்கும். நம்ம டிஏஎஸ் வாங்கினது மட்டுமே 43,000 கோடி. அதனால் என்னதான் இருந்தாலும் சூழ்நிலை உங்களுக்கு புரியுது இல்லையா. எஃப்ஐஎஸ் வெளியே போகிறாங்கங்கிறது வந்து நிதர்சனம். அவங்க என்ன ரேட்னாலும் பரவாயில்லன்னு கொடுத்துட்டு போகிறதுனால அது தொடர்ந்து மைனஸை நோக்கி போகுதே தவிர ஃபண்டமெண்டலாக ஏதாவது பெரிய பிரச்சனை இருக்கான்னு கேட்டிங்கன்னா இருக்குது, பட் அந்த அளவுக்கு இல்லை. ஓகேங்களா. ஸோ மார்ஜின் குறையும், சேல்ஸ் குறையும். சேல்ஸ் குறைஞ்சா ஆப்வியஸாக எல்லாமே மாறதுக்கு சான்ஸ் இருக்குது. பட் இது எல்லாமே இப்படியே இருந்துருமா அப்படின்னா எல்லாமே ஒரு காலத்தில் மாறி தான் ஆகணும். நிறைய ஹிஸ்டாரிக்கல் ரிசல்ட்ஸ் பார்த்துருக்கோம் நம்ம. அதுக்கடுத்தது இந்த ஹெச்பிசிஎல், பிபிசிஎல், ஐஓசி இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு நாளும் கிட்டத்தட்ட 1000 கோடி ரூபாய்க்கு மேலே லாஸ் மேக் பண்ணிட்டு இருக்காங்க. ஏன் அப்படின்னா ரேட் வந்து பெட்ரோல் பங்க்கில் இஷ்டத்துக்கு வைக்க முடியாது. அவங்க அந்த ப்ரெஷர்னால இருக்கக்கூடிய சூழ்நிலை என்னென்னா கிட்டத்தட்ட 1000 கோடி ரூபா பர் டே வந்து லாஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அதனால தான் இந்த ஸ்டாக் ப்ரைஸ் எல்லாம் வேகமாக குறையிறதுக்கும் முக்கியமான காரணமாக இருக்குது. அதே மாதிரி நேரத்தில் உங்களுக்கு ஃபர்னஸ் எல்லாம் நல்லா ரன் ஆகணும் அப்படின்னா அதுக்கு க்ரூட் ஆயில் அதிகமாக தேவைப்படும். அதிகமான விலை கொடுத்து நீ க்ரூட் ஆயில் வாங்கினாங்கன்னா ஆட்டோமொபைல் செக்டார், மெட்டல் அண்ட் மைனிங் இதெல்லாம் எப்படி ரன் பண்ணுவாங்கன்னு யோசிச்சு பாருங்க. பட் இதெல்லாம் தாண்டி உங்களுக்கு பஜாஜ் ஃபைனான்ஸ் பார்த்தீங்கன்னாக்கா இந்த Q1Qல பாசிட்டிவாக இருக்குது. 4,830 கோடி ரூபாய் வரைக்கும் உங்களுக்கு ஃபிகர் அவுட் பண்ணியிருக்காங்க. இந்தியாவுடைய ஜிடிபி வந்து 7.7லேருந்து 6.7 குறையிறதுக்கு சான்சஸ் இருக்குது அப்படின்னு மார்க் பண்ணியிருக்காங்க. அது ஒரு அபாயகரமான விஷயம்தான்.
சரி அது நடக்குமா அப்படின்னா நடக்காமலாம் போகாது. ஏன்னா கொரோனா சமயத்தில் என்ன நடந்ததுன்னு உங்களுக்கு தெரியும். கிட்டத்தட்ட கொரோனா சமயத்தில் என்னென்ன மாதிரியான ப்ரிகாஷனரி ஆக்டிவிட்டிலாம் நம்ம எடுத்தோமோ அந்த மாதிரியான சூழ்நிலைக்கே இன்னைக்கு நம்ம மீண்டும் தள்ளப்படுகிறோம் அப்படிங்கிறது ஒரு நிதர்சனம். ஸோ இந்த ருப்பி வேல்யூ உங்களுக்கு வந்து இம்பாக்ட் இருக்கும் அப்படிங்கிறதுனால நீங்கள் எல்லாம் எப்படி உங்கள் போர்ட்ஃபோலியோ மேனேஜ் பண்ணணும்னா, இந்தியன் கம்பெனி ஃபாரினில் பிஸ்னஸ் பண்ணி டாலராக ரெவென்யூ ஏர்ன் பண்ணக்கூடிய துறைகளில் நம்ம ஒரு 15% 20% மெயின்டைன் பண்ணுவோம். அப்படின்னா என்னென்ன துறைகள் வரும் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு சாஃப்ட்வேர் வந்துடும். சாஃப்ட்வேர் டெக்னாலஜி சம்மந்தமான விஷயங்கள் வரும். அப்புறம் ஃபார்மா. இப்போ பாருங்கள் ஃபார்மாலாம் பாருங்கள், இத்தனைக்கு மார்க்கெட் நெகட்டிவ்ல இருக்குது, சன் ஃபார்மா மேலே இருக்குது. ஸோ இது மாதிரி ஏன் இப்படி வருதுன்னா அதோடைய வேல்யூ டாலரில் லாக் ஆகிருக்கு. ஸோ நேரடியாக நீங்கள் போய் டாலர் வாங்க முடியாதுன்னா கூட நம்ம இந்த மாதிரியான ஸ்டாக்ஸை வந்து ப்ராப்பராக வச்சுருந்தோம்னா உங்களுடைய போர்ட்ஃபோலியோடைய ஸ்டெபிலிட்டியை மெயின்டைன் பண்ணும். அதுக்காக இப்போ ஸ்பைக் எடுக்கிறது வளர்ந்துட்டே இருக்கும் அப்படின்னு எதுவும் கிடையாது. என்னைக்கா இருந்தாலும் டவுன் ட்ரெண்ட் எடுக்கும். பட் ஸ்டில் ஒரு போர்ட்ஃபோலியோவில் ஒரு பக்கம் கீழே போகுதுன்னு போது இன்னொரு பக்கம் ஒரு மேலேயும் போகும்போது போர்ட்ஃபோலியோ ஸ்டெபிலிட்டி மெயின்டைன் ஆகணுங்கிறதுக்கு இது ஒரு நல்ல ஐடியாவாக இருக்கும். கமெண்ட்ல சில கேள்விகளும் வந்திருக்கு, அதையும் நம்ம பேசிடுவோம். பழனிசாமி சார் என்ன கேட்டிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய கம்யூனிட்டியில் ஜாயின் பண்ணணும்னு நான் ட்ரை பண்ணேன். அது வந்து ப்ரைஸ் வந்து 6000 ருபீஸ் காட்டுது. அது ஏன் நீங்கள் வந்து ஒரு 3000 வைக்கக்கூடாது அப்படின்னு. உண்மையை சொல்லணும்னா 3000லாம் இல்லை, 6000ங்கிறதே ஆக்சுவலாக ரொம்ப சீப்பான ப்ரைஸ் தான் கம்பேரிட்டிவ்லி. ஏன்னா 10 இயர்க்கான கம்யூனிட்டி சார்ஜஸை நம்ம ஒரே தடவை வாங்குகிறோம். அதுக்குண்டான ஸ்டார்ட் அப் வந்து இங்கேருந்தே ஆரம்பிக்கிறோம். இப்போ 1 இயர்க்கு 2 வருஷத்துக்கு 3 வருஷத்துக்கு நம்மளால் என்ன பண்ண முடியாது, சப்போர்ட் கொடுக்க முடியாது. ஏன்னா இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்னாலே பெரிய லெவலுக்கு போவோம், நிறைய நாள் நம்ம இருக்கணும் அப்படிங்கிறது தான். ஸோ ஒரு ரிலேஷன்ஷிப்பை நம்ம வந்து பணம் கட்டலைங்கிறதுக்காக கட் பண்ணி விட்றதுங்கிறது நியாயமற்ற செயலாக இருக்கும்னு நம்ம பொதுவாக வந்து அந்த மாதிரி ஆஃபர்லாம் கொடுக்கல. ஏன்னா இங்கே மேன் பவர் நம்ம நிறைய பண்ணுறோம். பட் ஸ்டில் நீங்கள் சொன்ன ஒரு விஷயத்தை நான் கன்சிடர் பண்ணுறேன். என்னால் 100% வந்து ரேட்டு குறைக்க முடியாது, அதில் ஒத்துக்கிறேன். ஆனால் என்ன பண்ணலாம்னா இன்ஸ்டால்மெண்ட் கொடுக்கலாம். இப்போ 3000 இப்போ கட்டுங்க, இன்னொரு 3000 வந்து ஒரு பீரியாடிக்கலாக ஒரு 6 மாதம் கழிச்சோ இல்லை 1 வருஷம் கழிச்சோ கூட நீங்கள் கட்டலாம். ஆனால் நம்ம அந்த பணம் வந்து இங்கே போய் சேரணும். அப்போ தான் அந்த சப்போர்ட்டு, டெக்னிக்கல் சப்போர்ட்டு, அப்புறம் வெப்சைட்டில் நிறைய டெவலப்மெண்ட் சேஞ்சஸ் இதெல்லாம் நம்ம கொடுத்துட்டே இருக்கிறோம். அப்போ நிச்சயமாக வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். இப்போ நிறைய பேருக்கு வந்து வாட்ஸ்அப்பில் நோட்டிஃபிகேஷன் கேட்குறீங்க. அப்போ நான் வாட்ஸ்அப்புக்கு வந்து பணம் கட்டி தான் என்ன பண்ண முடியும், நோட்டிஃபிகேஷன் எனேபிள் பண்ண முடியும். பட் ஸ்டில் நான் நீங்கள் கேட்டதை வந்து 100% இல்லைனா ஒரு 50% கன்சிடர் பண்ணுறேன். நான் இன்ஸ்டால்மெண்ட் கொடுக்குறேன். ஓகே 3000 ருபீஸ் இப்போ நீங்கள் கட்டலாம். இன்னும் ஒரு 6 மாதம் கழிச்சோ இல்லை 1 வருஷத்துக்குள்ளேயோ மீதி 3000 கட்டி உங்களுடைய மெம்பர்ஷிப்பை கண்டினியூ பண்ணிக்கிறதுக்கு ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி கிரியேட் பண்ணுவோம். ஓகே, அதுக்கு கீழே போக முடியுமான்றது டவுட் தான். அடுத்தது முத்து என்ன கேட்டிருக்காரு, முத்து அலெக்சாண்டர், 30 ஸ்டாக்ஸில் அபவ் 20% ப்ராஃபிட் பண்ணியிருக்கேன், செல் பண்ணிடலாமா அப்படின்னு கேட்குறாங்க. அப்படிலாம் எதுவுமே பண்ணக்கூடாது. முதல் விஷயம் என்னென்னா அந்த கம்பெனியோட ஏர்னிங் பர் ஷேர் கண்டினியூஸ் க்ரோத் இருக்கான்னு பாருங்கள். அந்த கம்பெனிக்கான மார்க்கெட்டில் ரெக்குயர்மெண்ட்டு இதெல்லாம் கரெக்டாக இருக்கா, இந்த ஃபினான்ஷியல் அனாலிசிஸ்லாம் பண்ணுங்கள். 100% ப்ராஃபிட் வந்தால் கூட சரி, ஒரு கம்பெனி மேலும் வளரும் அப்படின்னா அதை விற்கவே கூடாது. விற்கணுங்கிற மைண்ட் செட்டை முதல்ல கேன்சல் பண்ணுங்கள். அதுதான் நான் எல்லாருக்கும் சொல்கிறது. உங்கள் ப்ராஃபிட் வந்துருச்சுன்னு விற்கிறது வந்து நம்ம வேலை கிடையாது. அடுத்து இது வந்து இன்றைக்கி நீங்கள் விற்றுட்டிங்கன்னா ஒரு 2 வருஷம் கழித்து ரெக்ரெட் பண்ணுவீங்க, ஐயோ தப்பு பண்ணிவிடுமோ, அதை விற்றுருக்கக்கூடாது. ஏன்னா நம்ம கம்யூனிட்டிலையும் நிறைய பேர் சொல்லக்கூடிய விஷயங்கள் என்னன்னாக்கா இந்த மாதிரி தவறுகள்லாம் நாங்களும் செய்திருக்கோம் அப்படின்ட்டு. அப்போ நீங்கள் எப்படி தப்பு செய்யலாம்? ஸோ நம்மளுடைய கிராஜுவேட் பாய் என்ன கேள்வி கேட்டிருக்காருன்னா, சார் கனரா பேங்க்கு இன்வெஸ்ட் பண்ணியிருக்கேன், பட் ரொம்ப லாஸில் போகுது, இப்போ என்ன பண்ணுறது? ஆக்சுவலாக கனரா பேங்க்கு நல்லா தான் போய்கிட்டு இருக்கு. உங்களுக்கு வந்து நீங்கள் பயப்படலாம் தேவையில்லை. ஒருவேளை நீங்கள் பிப்ரவரி மாதத்துக்கு முன்னாடி ஜனவரி மாதம் மேபி நீங்கள் கனரா பேங்க்கில் இன்வெஸ்ட் பண்ணியிருந்தீங்கன்னா இப்போ உங்களுக்கு அது லாஸில் இருக்க மாதிரி தெரியும். பட் இந்த ஸ்டேஜ் என்னென்னா நீங்கள் அக்யூமுலேட் பண்ணிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் கனரா பேங்கோடைய பிஸ்னஸை போய் கவனித்து பார்த்தோம்னா லாஸ்ட் 4 to 5 குவார்ட்டர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பெரிய அளவுக்கு ஒரு எக்ஸ்பெக்டட் லெவல் ஆஃப் ரிட்டர்ன்ஸ் இல்லை. ப்ராஃபிட்டில் இருக்குது, பட் அந்த ப்ராஃபிட்டோட இது வந்து கொஞ்சம் குறைஞ்சிக்கிட்டே டிக்ளைன் ப்ராஃபிட்டாக இருக்குது. பயப்பட வேண்டாம். எந்த ஒரு ஸ்டாக் நம்ம கன்சிடர் பண்ணாலும் குறைஞ்சது ஒரு 5 வருஷம் கழிச்சு திரும்பி பாருங்களேன். நல்ல ஃபண்டமெண்டல் ஸ்ட்ராங்காக இருக்கக்கூடிய கம்பெனின்னு நீங்கள் செலக்ட் பண்ணிட்டீங்கன்னா ஒரு 5 வருஷம் கழிச்சு போய் பாருங்கள், அது வந்து பெட்டராக வரும். அந்த பாயிண்ட் ஆஃப் வியூவில் கனரா பேங்க்லாம் இன்னுமே வந்து பாசிட்டிவாக தான் இருக்குது. முடிஞ்சால் நீங்கள் மோர் நம்பர் ஆஃப் ஸ்டாக்ஸ் வந்து கன்சிடர் பண்ண ட்ரை பண்ணுங்க. அப்புறம் ஸ்டாக் ப்ரைஸ் போன 5 வருஷம் 10 வருஷம் வளர்ந்து வந்தது பாருங்கள். எல்லாமே வந்து உங்களுக்கு 15 to 25%, 40% இந்த ரேஞ்செல்லாம் உங்களுக்கு க்ரோத் இருக்குது. அதனால் நம்ம பயப்பட தேவையில்லை. அதில் பி வந்து இப்போ ரொம்ப அடிக்குவேட்டாக இருக்குது. இதெல்லாம் உங்களுக்கு வந்து ரொம்ப முக்கியமான ஏரியா. ஸோ ஃபர்தராக கம்யூனிட்டியில் ஜாயின் பண்ண விரும்புகிறவங்க மிஸ் பண்ணாதீங்க. டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன். கண்டிப்பாக என்ன பண்ணுங்கள், ஃபார்மை ஃபில் பண்ணுங்கள், ஒரு வீடியோ வரும் பாருங்கள், பிடிச்சிருந்தா ஜாயின் பண்ணிக்கோங்க. ஏன்னா அந்த வீடியோ வந்து அப்டேட்டட் வீடியோவாக வச்சுருக்கேன். என்னென்ன புது சேஞ்சஸ்லாம் வந்திருக்கு அதையும் நான் அதில் போட்டிருக்கேன். போய் பாருங்கள், பிடிச்சிருந்தா கண்டிப்பாக ஜாயின் பண்ணிக்கோங்க. உங்களுக்கான இந்த இன்ஸ்டால்மெண்ட் ஸ்கீம் வேணும்னா என்னோடய வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு அதை எனேபிள் பண்ணிக்கிறேன். ஓகே, ஆனால் வந்து இன்ஸ்டால்மெண்ட் 1 இயர் இல்லை 6 months நீங்கள் என்ன டைம் சொல்கிறீங்களோ அந்த டைமுக்குள்ளே செகண்ட் பேமெண்ட் பண்ணணும். இல்லைனா என்ன ஆகிடும்னா உங்களோட அக்கௌண்ட் வந்து லாக் ஆகிடும். பட் எப்போ நீங்கள் பே பண்ணுறீங்களோ ரிலீஸ் ஆகிடும். ஸோ நான் எப்போவுமே சொல்கிறது தான், ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு காசு பணம் கொடுத்து உதவி செய்யறதை விட இந்த மாதிரி நல்ல இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் ஐடியாஸ் கொடுங்க, அவங்க வாழ்க்கையில் சூப்பராக வருவாங்க. எனிவே அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வேலை சந்திப்போம். நன்றி, வணக்கம்.